ஒரு ஜெனரேஷனுக்கு அந்த படமே தெரியல. ஆனால் அந்த படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. நாயகன் ஒரு படம் இருந்துச்சாமே. நேற்று கூட ஒரு பையன், தம்பி ஒரு பையன் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட். என்கிட்ட கேட்டார், படம் எப்படி இருக்குன்னு. போய் பார்த்து வந்து என்கிட்ட சொல்லு, நல்லா இருக்கா இல்லையான்னு, அப்புறம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இல்லை அந்த படம் என்ன மாதிரி இருக்காது, எதுவுமே சொல்ல மாட்டேன், படத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாயகன்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் அடிக்கடி பேசுகிறாங்க. அப்படி அந்த படம் என்ன படம்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ அவங்களெலாம் பார்க்கறதுக்கு இந்த படம் வந்து அதில் இருக்கும். அந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை பார்த்துப்பாங்க. கமலஹாசனாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், பிசி ஸ்ரீராமாக இருக்கட்டும், எல்லாருமே. அதெல்லாம் நீங்கள் செட்டுன்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறப்ப, அந்த படத்தை பார்க்குறப்ப எப்படி அதெல்லாம் பண்ணாங்க. எந்த டெக்னாலஜியுமே கிடையாது, மானிட்டர் கிடையாது அந்த காலத்தில். ஃபிலிமில் தான் பண்ணணும். அந்த ஃபிலிம் இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு அடி போயிடும். அப்புறம் ஃபிலிம் கேனில் ஒரு அடிக்கு ஒரு கேனுக்கு வந்து 400 அடி இருக்கும். இதில் தான் படம் பண்ணணும். அந்த படத்தை நீங்கள் கேமரா ஷூட் பண்ணிங்கன்னா அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன இருக்குன்னே பார்க்க முடியும். அப்புறம் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் படமே எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த இது வச்சுருக்கிறோம், இந்த கலர் கரெக்டாக இருக்கும், இந்த லைட்டிங் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் மீட்டர் பார்த்து எடுக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த உள்ள காலகட்டத்திலேயே அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கும் படம். இன்றைக்கி பார்த்தா அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், அந்த நான் சித்தாள் தீபாவளி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டு எப்படி பண்ணாருன்னே தெரியல. அந்த பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள், அந்த செட்டு அது. ஆமாம், வீனஸ் வீடியோவில் போட்டு எடுத்தாங்க. அந்த செட்டுகள்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக சிந்திச்ச ஒரு படம் நாயகன். ரீரெக்கார்டிங் சொல்ல வேணா, இளையராஜா அங்கங்கே வந்து அவருடைய ஆளுமையை காமிச்சு